சிறைக்குள் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க ஊடுருவும் வழிகளை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை புழல் சிறை வளாகத்தில் சமையல் கூடங்கள், மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவைகள் குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறைத்துறை நவீனமயமாக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். கைதிகளுக்கு உறவினர்கள் கொடுக்கும் பொருட்களை ஸ்கிரீனிங் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீண்ட காலம் சிறையில் உள்ள கைதிகளுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்குவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மத்திய சிறைச்சாலைக்கு மட்டும் 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கைதிகளை பார்க்க வர்றாங்க. ஸோ அவர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு, எப்படி இருக்கு, ஸோ அதெல்லாம் ஓரளவு டிஜிட்டலைஸ் பண்ணோம்னா என்ன சிரமம் இருக்கு. இப்போ முன்னெல்லாம் கையேடுகளில் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி அதை எப்படி அவங்களுக்கு சுலபமாக்க முடியும், வர்ற பார்வையாளருக்கு பார்க்க முடியும், இன்னும் அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள செக் பண்ணோம். பொதுமக்களுக்காக தான் மின்சார வாரியம் ஊழியர்களும் அவங்களுடைய 100% பணியாற்றி கடந்த 2 நாட்களாக இரவு பகல் பாகம் பணியாற்றிட்டு வராங்க. ஸோ அவங்களையும் கண்டிப்பா எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா தவறு இருக்குதோ அதை மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும்.